கஸ்டமர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம மெசேஜ் அனுப்புறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டே ttg.wa.in ஓகே. ஸோ இந்த போர்ட்டலில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போயிட்டு உங்களோட யூசர் நேம் போடணும். ஓகே. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இங்கே போட்டுட்டு இங்கே கீழே இருக்கிற அந்த டோக்கன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எவ்வளோ கிரெடிட் இருக்குது இந்த டேஷ்போர்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிரெடிட் உங்களுக்கு இருக்குன்றது இங்கே காட்டிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆக்ஷன் பட்டன். ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ணுறது. ஸோ இதை எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்ஷன் பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 கேம்பெயின் இருக்கும். ஸோ இது வந்து மெட்டா வெரிஃபை பண்ணுற ப்ராடக்ட்டு. ஸோ என்னன்னா நீங்கள் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த கேம்பெயின் வந்து இதில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு மெட்டா அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கேம்பெயின் நேம் நம்ம எதாவது கொடுக்கணும். இப்போ வந்து டிடிஜி ஆஃபர் போடுறோம் அண்ட் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணோம். ஸோ 96. ஓகே. இதில் ஏதாவது நம்பர் வந்து கூட போட்டால் கூட அது வந்து நம்பர் கரெக்டான நம்பர் மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நம்பர் கம்மியாக போட்டிருக்கேன். இங்கே 91 ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே தப்பு. ஸோ ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி விட்ரும். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்பர் போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான என்ன மெசேஜோ இப்போ வந்து தமிழ் அப்படின்னா தமிழில் தான் ப்ராப்பராக எல்லாமே கொடுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் கொடுக்குறீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் கொடுக்க முடியாது. ஸோ போட்டுட்டு இங்கே வந்து உங்களோட லொக்கேஷன் உங்கள் ஷோரூமோட லொக்கேஷனு உங்களோட ஃபோன் நம்பரு இது எல்லாமே கொடுத்துக்கலாம். இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ டெமோ வந்து மேக்ஸிமம் 5. ஓகே. கேம்பெயின் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் ரிப்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் எல்லாமே இதில் பார்த்துலாம். இதில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு 3,000 பேருக்கு வந்து அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து ரீஃபண்ட் எதாவது இருக்குன்னா ரீஃபண்ட் வந்து இதில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நியூ கேம்பெயின் போனீங்க அப்படின்னா நியூ கேம்பெயினில் போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது மெசேஜ் இங்கே வந்து டைப் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிடிஜி ஆஃபர் இங்கே நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணுங்க. ஓகே போடுறீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் லொக்கேஷன் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கு இல்லை வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு இல்லை வந்து உங்களோட ஆஃபீஸோட லொக்கேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபார் டெமோ இது போடுறீங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து மேப் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட யூடியூப் சேனலோட லிங்க் இருக்குன்னா அதுவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து மேப் செலக்ட் பண்ணாலும் அது கூட பண்ணிக்கலாம். நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதில் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நீங்கள் ஸோ இந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை எனக்கு கூகுள் மேப்பில் வந்து என்னோட லொக்கேஷன் ஸோ நீங்கள் நார்மலாக உங்களோட புது நம்பர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த லிங்க் எல்லாம் ஓப்பன் ஆகாது. பட் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ லிங்க்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பரும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து நம்பர் நீங்கள் எக்ஸல்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி கூட இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி 91 போட தேவையில்லை. ஸோ இங்கே நம்பர்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு
இங்கே வந்து ஒரு இமேஜ் இல்லை ஒரு பிடிஎஃப் இல்லை ஒரு வீடியோ ஃபைலு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜாக போடும்போது 1 MB ஃபைல் இருக்கணும். பிடிஎஃப்னா 3 MB ஃபைலு, வீடியோவாக இருந்தால் 5 MB ஃபைலு. ஸோ இப்போ நான் வந்து சூஸ் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் வந்து சூஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே அக்செப்ட் கொடுத்துட்டு ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஒரு கேம்பெயின்ன்றது மினிமம் வந்து 1000 நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கு லிமிட் மாறும். இப்போ லார்ஜ் அக்கௌண்ட்ஸ்னால் மினிமம் 5000 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். நான் சும்மா டம்மியாக நம்பர்ஸ் வந்து சில நம்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஸோ கேம்பெயின் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ரிப்போர்ட் போகிறேன். ஸோ ரிப்போர்ட் பண்ணால் இப்போ நான் 1000 பீப்புளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் மெட்டா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து டெலிவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ மெசேஜ் வந்து டெலிவர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிப்போர்ட் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஃபெயிலியரு எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நான் இங்கே வந்து இந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஸோ இதே இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஃபெயில்டுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். அண்ட் அதே மாதிரி அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிருக்குன்னா ரீஃபண்டுன்றது வந்துடும். ஓகேங்களா?